இந்த உள்ளடக்கம் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இது ஆலோசனை அல்ல. வணக்கம். பிசினஸ் நியூஸ் சேனல் பார்க்கும்போது சில வார்த்தைகள் புரியாம குழம்பி இருக்கீங்களா? கவலையே வேண்டாம். ஏன்னா பங்குச்சந்தை வார்த்தைகள் அப்படிங்கிறது ஏதோ புரியாத புதிர் கிடையாது. இந்த அலசல்ல மார்க்கெட்டோட நாடி துடிப்பை தீர்மானிக்கிற சில முக்கியமான அடிப்படை வார்த்தைகளை நாம ரொம்ப நிதானமாவும் தெளிவாவும் பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். புல் பேர் சர்க்கியூட், இந்த மாதிரி விசித்திரமான வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சில சமயம் மார்க்கெட்டுக்குள்ள ஏன் மிருகங்கள் பேரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கூட தோணியிருக்கும். ஆனா இந்த விளக்கத்தோட முடிவுல இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மார்க்கெட் ரகசியங்கள் உங்களுக்கு ரொம்பவே சுலபமா புரியணும்னு நான் உறுதியா சொல்றேன். பகுதி 1, சந்தையின் விலங்குகள். மார்க்கெட்ல ரொம்பவே ஃபேமஸான 2 வார்த்தைகள் புல்லிஷ் மற்றும் பேரிஷ். நீங்க ஒரு பங்கோட விலையோ இல்ல ஒட்டுமொத்த மார்க்கெட்டோ மேல ஏறும்னு உறுதியா நம்புனீங்கன்னா நீங்க புல்லிஷா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு காளை எப்படி அதோட கொம்புகளால முட்டி எதிரிய மேல தூக்குமோ அதுபோல மார்க்கெட் மேல போகும்னு எதிர்பார்க்கறது. அதுவே விலைகள் கீழே இருங்கோன்னு நீங்க கணிச்சா நீங்க பேரிஷா இருக்கீங்க. கரடி எப்படி தன் கைகளால மேலிருந்து கீழே ஓங்கி அடிக்குமோ அதுபோல. ரொம்ப சிம்பிள் இல்லையா? இத சும்மா தியரியா பார்க்காம கொஞ்சம் வரலாற்றோட ஒப்பிட்டு பாப்போமா? 2008ல இருந்து 2009 வரைக்கும் உலக அளவுல மார்க்கெட் தொடர்ந்து பெரிய சரிவை சந்திச்சது. அத நம்ம ஒரு பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே மார்க்கெட் 2020ல இருந்து 2022 வரைக்கும் எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறுச்சுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி தொடர்ந்து ஏறுமுகமா இருந்தா அதான் புல் மார்க்கெட். இப்போ இந்த விலைகள் நகர்றத குறிக்கிற இன்னொரு முக்கியமான வார்த்தை தான் ட்ரெண்ட். மார்க்கெட் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற பொதுவான பாதையை தான் ட்ரெண்ட்னு சொல்றோம். மார்க்கெட் ரொம்ப வேகமா தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருந்தா அது பேரிஷ் ட்ரெண்ட். அதுவே விலைகள் தொடர்ந்து மேல போனா அது புல்லிஷ் ட்ரெண்ட். சரி, மார்க்கெட் எப்பவுமே மேலேயோ இல்ல கீழேயோ தான் போகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சில நேரங்கள்ல விலைகள் மேலேயும் போகாம கீழேயும் வராம எந்த பெரிய மாற்றமும் இல்லாம ஒரே லெவல்ல ட்ரேட் ஆகும். அதை நாம சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த அலையும் இல்லாத ஒரு அமைதியான கடல் மாதிரி வச்சுக்கோங்களேன். பகுதி 2, முகமதிப்பின் ரகசியம். இந்த முகமதிப்பு, அதாவது ஃபேஸ் வேல்யூ, ஏன் அவ்வளவு முக்கியம் நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இது நேரடியாக நம்மளோட பர்ஸோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கம்பெனி முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்தாலோ இல்ல ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சாலோ அதுக்கு அடிப்படையா இருக்கிறதே இந்த ஃபேஸ் வேல்யூ தான். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன விலை போயிட்டு இருக்கோ அதை வச்சு இதை எப்பவுமே கணக்கிட மாட்டாங்க. இதை இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு பிராக்டிக்கலான உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச இன்ஃபோசிஸ் கம்பெனி எடுத்துப்போம். அதோட ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா சரியா 5 ரூபாய். இந்த 5 ரூபாயை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான கணக்க பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 63 ரூபாய் டிவிடெண்ட் தராங்கன்னு வச்சுப்போம். இந்த 63 ரூபாயை அவங்களோட 5 ரூபாய் ஃபேஸ் வேல்யூவை வச்சு கணக்கிட்டா அது 12,060%. கேட்கவே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல? வெறும் 5 ரூபாய் அடிப்படை மதிப்புள்ள பங்குக்கு இவ்ளோ பெரிய சதவீதம் டிவிடெண்ட் கிடைக்கிறது தான் இந்த ஃபேஸ் வேல்யூவோட உண்மையான சக்தி. பகுதி 3, எல்லைகளை அளவிடுதல். ஒரு பங்கோட வரலாற்றை எப்படி அளவிடுறது? இங்க நாம கவனிக்க வேண்டியது விலைகளோட எல்லைகளை தான். 52 வீக் ஹை மற்றும் லோ அப்படிங்கிறது கடந்த ஒரு வருஷத்துல, அதாவது 52 வாரங்கள்ல அந்த பங்கு தொட்ட அதிகபட்ச உச்சம் மற்றும் குறைந்தபட்ச சரிவை குறிக்கும். அதுவே ஆல் டைம் ஹை மற்றும் லோ அப்படிங்கிறது அந்த கம்பெனி மார்க்கெட்ல முதன்முதலா லிஸ்ட் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொட்ட அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச எல்லைகள். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ட்ரேடிங் சீக்ரெட் இருக்கு. பல ட்ரேடர்கள் ஒரு ஸ்டாக் அதோட 52 வீக் ஹைய தொட்டுடுச்சுன்னா அதுல ஒரு பெரிய வேகம் வந்திருக்கு, அதனால அது இன்னும் மேல ஏறும் அப்படின்னு கணிப்பாங்க. மார்க்கெட்ல இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் சிக்னலா பார்க்கப்படுது. பகுதி 4, சந்தையின் பாதுகாப்பு பிரேக்குகள். மார்க்கெட்ல ஒரு அதிரடியான நியூஸோ இல்ல கெட்ட நியூஸோ வரும்போது விலைகள் ரொம்ப வேகமா ஏறும் இல்லனா கிடுகிடன்னு இறங்கும். சரியா? இந்த அதிகப்படியான ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்த எக்ஸ்சேஞ்ச் ஒரு லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. ஒரு நாளுக்கு ஒரு பங்கு அதிகபட்சம் எவ்வளவு தூரம் ஏறலாங்கிறது அப்பர் சர்க்கியூட், எவ்வளவு தூரம் இறங்கலாங்கிறது லோவர் சர்க்கியூட். இது நம்ம வண்டியில இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு பாதுகாப்பு அம்சம்தாங்க. ஆனா இந்த சர்க்கியூட் அளவுகள் எல்லா கம்பெனிக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த கம்பெனியோட தன்மை, வர்த்தகமாகும் அளவு, மார்க்கெட் நிலைமை இதையெல்லாம் பொறுத்து இது 2%, 5%, 10% அல்லது 20% அளவுல எக்ஸ்சேஞ்சால் செட் செய்யப்பட்டிருக்கும்.
ஒருவேளை ஒரு ஸ்டாக் இந்த சர்க்கியூட் லிமிட்டை தொட்டுட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த பங்கோட வர்த்தகம் கொஞ்ச நேரத்துக்கு கட்டுப்படுத்தப்படும் அல்லது தற்காலிகமா மொத்தமாவே நிறுத்தப்படும். எல்லாரும் பேனிக் ஆகி அவசரப்பட்டு விக்கிறதையோ வாங்குறதையோ தடுத்து மார்க்கெட் கொஞ்சம் கூல் ஆகிறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு பிரேக் தான் இது. சரி, நாம இன்னைக்கு என்னென்ன கத்துக்கிட்டோம்னு ரொம்ப மெதுவா ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? புல் மற்றும் பேர் மார்க்கெட்னா என்ன, ட்ரெண்ட் எப்படி பார்க்கறது, ஃபேஸ் வேல்யூவோட ரகசியம் என்ன, ஹைஸ் மற்றும் லோஸ் மைல்கற்கள், அப்புறம் மார்க்கெட்டை பாதுகாக்கும் சர்க்கியூட்ஸ், இதையெல்லாம் பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பகுதியை நீங்க ரொம்ப சிறப்பா கத்துக்கிட்டீங்க. பங்குச்சந்தையோட மொழி இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருக்கோன்னு நம்புறேன். ஆனா இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. இந்த தகவல்களை வச்சு மார்க்கெட்ல எப்படி நிஜமா வர்த்தகம் பண்றது? விலைகள் மேல போகும்போது லாபம் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மார்க்கெட் கீழே விழும்போது கூட நம்மளால லாபம் சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். இந்த மர்மமான ஷார்ட்டிங் அப்படின்னா என்ன, அதை எப்படி பண்றது, அத பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அடுத்த பகுதியில அதற்கான விடையோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஹலோ, பங்குச்சந்தை வார்த்தைகளை ரொம்ப சுலபமா கத்துக்கிற நம்மளோட இந்த ஸ்பெஷல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சில முக்கியமான ஆனா கொஞ்சம் குழப்பமான ட்ரேடிங் வார்த்தைகளை ரொம்ப ஈஸியா பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போலாம். ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருளை, அதாவது நீங்க ஓன் பண்ணாத ஒரு பொருளை உங்களால இன்னொருத்தருக்கு விற்க முடியுமா? என்னங்க, இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? நிஜ வாழ்க்கையில கண்டிப்பா இது செட் ஆகாதுதான், இல்லையா? ஆனா ஷேர் மார்க்கெட்ல இது 100% சாத்தியம். இன்னைக்கு நாம தி இம்பாசிபிள் சேல், கோயிங் லாங், சியோமி உதாரணம், ஷார்ட்டிங் ஸ்டாக்ஸ், ஸ்கொயர் ஆஃப் மற்றும் இன்ட்ராடே, அப்புறம் OHLC மற்றும் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ், இதையெல்லாம் பத்தி தான் ரொம்ப சிம்பிளா கத்துக்க போறோம். முதல்ல இந்த முடியாத ஒரு விற்பனை, அதாவது தி இம்பாசிபிள் சேல், நம்ம கிட்ட இல்லாத பொருளை விற்கிறது மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் ரெகுலரா பண்ற ஒரு ஆக்ஷனை பார்த்துருவோம். ரெண்டாவது, லாங் பொசிஷன். மார்க்கெட்ல முக்காவாசி பேர் பண்ற சாதாரணமான விஷயம் இதுதான். ஒரு பங்கோட விலை ஏறும்னு நினைச்சு முதல்லயே அதை வாங்குறது. அதாவது கோயிங் லாங் அப்படின்னா ஒரு பொருளோட விலை ஏறும்னு நம்புறது. மார்க்கெட் பாஷையில சொல்லணும்னா நீங்க புல்லிஷா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ பயோகான் கம்பெனி ஷேரோ இல்ல நிஃப்டியோ மேல போகும்னு நீங்க நம்பி வாங்கினா யூ ஆர் கோயிங் லாங். ரொம்ப சிம்பிள், விலை ஏறும்னு நம்பி முதல்ல வாங்குறீங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த வித்தியாசத்தை பாருங்க. லாங் பொசிஷன் அப்படின்னா புல்லிஷ், அதாவது முதல்ல குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு அப்புறம் விலை ஏறுனதும் விக்கிறீங்க. ஆனா ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா இதுக்கு நேர் எதிர், இது பேரிஷ். உங்ககிட்ட இல்லாத பங்க முதல்லயே அதிக விலைக்கு வித்துட்டு அப்புறம் விலை குறைஞ்சதும் வாங்குறீங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? புரியுது. மூணாவது, ஷவுமி உதாரணம். அந்த குழப்பத்தை தீர்க்க ஒரு சூப்பரான நிஜ வாழ்க்கை கதையை சொல்றேன். 2014ல ஷவுமி கம்பெனி அவங்களோட Mi 3 போனை இந்தியால பிளிப்கார்ட் வழியா வித்துக்கிட்டு இருந்த டைம் அது. அந்த போனோட விலை 14,000 ரூபாய். ஆனா ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், ஆனா என் ஃப்ரெண்டு ராஜேஷ் பண்ணல. அவனுக்கு போன் ரொம்ப அவசரம். நேரா என்கிட்ட வந்து, எனக்கு அந்த போன் வேணும், நான் உனக்கு 16,500 ரூபாய் தரேன் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்தான். நானும் ஓகே சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, என் கையில போன் இல்ல, ஆனா நான் போனை வித்துட்டேன். அதுக்கப்புறமா பிளிப்கார்ட்ல 14,000 ரூபாய்க்கு அந்த போனை ஆர்டர் பண்ணி வாங்கி ராஜேஷ் கிட்ட கொடுத்துட்டேன். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எனக்கு கிடைச்ச அந்த 2,500 ரூபாய் கிளீன் லாபம். முதல்ல அதிக விலைக்கு வித்துட்டு அப்புறமா கம்மி விலைக்கு வாங்குனதுனால என்கிட்ட ஆரம்பத்துல போன் இல்லன்னா கூட என்னால சூப்பரா லாபம் பார்க்க முடிஞ்சுது. நாலாவது, பங்குகளை ஷார்ட் பண்றது. இந்த போன் கதை மாதிரியே தான் மார்க்கெட்லயும் ஷார்ட்டிங் வேலை செய்யுது. ஷேர் உங்ககிட்ட இல்லனாலும் உங்களால தாராளமா அதை விற்க முடியும். உதாரணத்துக்கு விப்ரோ ஷேர் விலை 425 ரூபாயிலிருந்து 405 ரூபாய்க்கு இறங்கும்னு நீங்க உறுதியா நம்புறீங்க. அதாவது நீங்க பேரிஷா இருக்கீங்க. இப்போ ஷேர் உங்க கையில இல்லனாலும் முதல்ல 425க்கு அதை வித்துட்டு விலை 405க்கு வந்ததும் திரும்ப வாங்கிக்கிறீங்க. இதுல உங்களுக்கு கிடைக்கிற லாபம் 20 ரூபாய். மொபைல் போன் கதையில பண்ணின அதே லாஜிக் தான் இங்கேயும் நடக்குது. அஞ்சாவது, ஸ்கொயர் ஆஃப் மற்றும் இன்ட்ராடே. ஷார்ட் பண்றதுக்குன்னு மார்க்கெட்ல சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு, அது என்னன்னு பாப்போம். முதல்ல ஸ்கொயர் ஆஃப். மார்க்கெட்ல நீங்க ஓபன் பண்ண பொசிஷனை க்ளோஸ் பண்றதுக்கு பேரு தான் ஸ்கொயர் ஆஃப். லாங்ல இருந்தா வித்துட்டு வெளியே வருவீங்க, ஷார்ட்ல இருந்தா முதல்ல வித்த பங்க திரும்ப வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல் என்னன்னா, ஸ்டாக்ஸ்ல நீங்க ஷார்ட் பண்ணுனா அன்னைக்கு மார்க்கெட் முடியறதுக்குள்ள அந்த பங்குகளை திரும்ப வாங்கி ஸ்கொயர் ஆஃப் பண்ணியே ஆகணும். இதுதான் இன்ட்ராடே பொசிஷன்னு சொல்லுவாங்க.
அதாவது ஒரே நாளுக்குள்ள ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது. 6வது OLSC மற்றும் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ். இப்போ சில அடிப்படையான சார்ட் வார்த்தைகளையும் மார்க்கெட் பிரிவுகளையும் டக்குன்னு பாத்துரலாம். OHLC இதோட விரிவாக்கம் என்னன்னா, ஓனா ஓபன், அதாவது காலையில மார்க்கெட் ஆரம்பிக்கிற விலை. Hனா ஹை, அன்னிக்கு போன அதிகபட்ச விலை. Lனா லோ, எவ்ளோ கீழே இறங்குச்சுங்கிற குறைந்தபட்ச விலை. கடைசியா Cனா க்ளோஸ், சாயங்காலம் மார்க்கெட் முடிகிற விலை. இந்த 4 புள்ளிகளை வச்சுதான் மார்க்கெட்டோட அசைவை புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததா வால்யூம். ஒரு நாளைக்குள்ள அந்த குறிப்பிட்ட பங்குல எவ்ளோ ட்ரேட் நடந்திருக்குங்கிற மொத்த எண்ணிக்கை தான் வால்யூம். ஒருத்தர் வாங்குறதும் இன்னொருத்தர் விக்கிறதும் சேர்ந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷனா தான் கணக்காகும். வால்யூம் அதிகமா இருக்குன்னா அந்த ஷேர்ல அன்னைக்கு வியாபாரம் சும்மா அனல் பறக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் மார்க்கெட் பிரிவுகள், ஈக்விட்டி, டெரிவேட்டிவ்ஸ், கமாடிட்டிஸ் அப்படின்னு மார்க்கெட்ல பல செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ரிஸ்க் லெவல் வேற வேற மாதிரி இருக்கும்னு மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சூப்பர். இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். லாங் மற்றும் ஷார்ட் பொசிஷன்ஸை பத்தி பார்த்தோம். ஸ்கொயர் ஆஃப் பண்றதுனா என்ன, இன்ட்ராடே ரூல்ஸ், OHLC, அப்புறம் வால்யூம் இதெல்லாம் என்னன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பேசிக்ஸ் எல்லாம் இனிமே நீங்க மார்க்கெட் நியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்ககிட்ட கடைசியா ஒரு கேள்வி. விலை ஏறும்போது மட்டும் இல்ல, மார்க்கெட் சரியும்போது கூட எப்படி லாபம் பார்க்கறதுன்னு கத்துக்கிட்டீங்க. அப்போ நாளைக்கு காலையில மார்க்கெட் ஓபன் ஆகும்போது எல்லாமே செவப்பா, அதாவது நஷ்டத்துல இருந்தா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? வீழ்ச்சியா பாப்பீங்களா, இல்ல லாபம் பார்க்க ஒரு வாய்ப்பா பாப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பகுதியில சந்திக்கலாம்.